எப்படி எப்படி மெட்ரோ ரயில் திட்டம் வந்து நாங்க எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர் நாங்க எல்லாம் வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சோம் எடப்பாடியா இருக்கும்போது. அப்போ வந்து அதை வந்து ஆய்வு செய்து கோயம்புத்தூர்ல தான் அறிவிச்சார் அந்த திட்டத்தை. அறிவிச்சு ஜெயிக்க மூலமாக ஆரம்பகிட்ட ஸ்டடிக்கு 3 கோடி நிதியை வழங்கினார்கள். அதுல வந்து நம்ம எல்லா வழித்தடத்திலையும் இப்ப நம்ம அறிவிச்சோம். இவங்க 2 வழித்தடத்துல மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லா வழித்தடத்திலும் கண்டிப்பா வரணுங்கிறது ஒண்ணு. அதே போல இவங்க எந்த குறை இதா இருந்தாலும் கொரிஸ் வந்து எந்த ஃபைல் போனாலும் அதை வந்து ஏதாவது ஒரு கொரிஸ் போட்டு அனுப்புவாங்க. அதை நிவர்த்தி பண்ணி நம்ம அனுப்பணும். எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க, விளக்கம் கேட்பாங்க. அந்த விளக்கத்தை வந்து சரியான முறையில் சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு வாங்கணும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 39-40 MP நாங்க இருக்குன்னு சொல்றாங்க. பூரா நாடாளுமன்றம் ஜெயிச்சிருக்காங்க. அதை போய் அங்கதான் கேட்டு வாங்கணும். அதை வச்சுட்டு இன்னைக்கு போராட்டம் இங்க பண்ணிட்டு இருந்தா எப்படி தெரியா இருக்கும். ஆகவே நீங்க இவ்வளவு நாள் டிலே பண்ணது தப்பு. சரியான பாப்புலேஷன் போட்டு அனுப்பல, சரியா அனுப்பணும். ஆகவே நீ மத்திய அரசு அங்க போய் போராடுங்க, பாராளுமன்றத்தை முடக்குங்க. அதான சரியா இருக்கும். எடப்பாடியார் கூட அதான் சொன்னாரு. நன்றி.